வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு மொத்தம் 5 பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன்று வந்து பிருத்வி விக்யான் திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மளோட அந்த பேரிடர் மேலாண்மை சம்மந்தமான கொஷின்ஸ்லேயும் இது வந்து வரும். ப்ளஸ் நமக்கு வந்துட்டு 5 திட்டங்களை உள்ளடக்கிய திட்டம் அப்படிங்கிறதுனால இந்த 5 திட்டங்களையும் நம்ம தனித்தனியாகவும் கேள்வியாக கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த பிருத்வி விக்யான் திட்டம் அப்படிங்கிறது வந்து 2021 2026 வரையிலான ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து புவி அறிவியல் அமைச்சகத்துக்கு கீழே தான் வந்துட்டு செயல்பட்டுட்டு வருது. ஸோ இது நான் முன்னமே சொன்னேன் இல்லையா, 5 திட்டங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்ராஸ் அப்படின்னா அட்மாஸ்பியர் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் மாடலிங் அப்சர்விங் சிஸ்டம் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வளிமண்டலத்தை பற்றின ஒரு ஆராய்ச்சி, அப்புறம் வந்து காலநிலை மாற்றத்தை பற்றின ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு திட்டம் தான் இந்த அக்ராஸ் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா. அடுத்து ஸ்மார்ட். ஸோ இது வந்து நமக்கு பேர்லேயே தெரியுதுல, ஓசன் ஸ்மார்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஓஷன், அதாவது கடல் வளங்களை வந்து பாதுகாக்கவும் அதை பற்றின ஆராய்ச்சிக்கும் அதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் அப்படிங்கிற திட்டம். ஸோ ஓசன் சர்வீஸ் மாடலிங் அப்ளிகேஷன் ரிசோர்ஸஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற திட்டம். அடுத்து பேசர், அதாவது போலார் சயின்ஸு, துருவ அறிவியல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ துருவங்களை பற்றின ஒரு ஆராய்ச்சி ப்ளஸ் க்ரையோஸ்பியர் ரிசர்ச்சுக்காகவும் இந்த திட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட், அதாவது பூமியவே வந்துட்டு தனித்தனி பார்ட்டாக வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் இந்த தனித்தனி திட்டங்களை வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிருத்வி விக்யான் திட்டங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 திட்டம் வந்து பார்த்துட்டோமா. ஸோ அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா SAGE அப்படிங்கிற திட்டம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்துட்டோம்னா, நில அதிர்வு மற்றும் புவி அறிவியலை வந்து உள்ளடக்கியது. அடுத்து ரீச் அவுட் அப்படிங்கிற திட்டம் வந்துட்டு ரிசர்ச் எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் அவுட்ரீச் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கி மொத்தமாக நம்ம பார்க்குறது தான் இந்த பிருத்வி விக்யான் திட்டம் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா எல்லாமே புவிக்கோளமாக இருக்கட்டும், உயிர்கோளமாக இருக்கட்டும், வளிமண்டலம், அப்புறம் நீர்க்கோளம் சொல்லக்கூடிய கடல் பகுதி, க்ரையோஸ்பியரு, எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில் தான். ஸோ எல்லா திட்டங்களையும் கவர் பண்ணி ஒரே திட்டமாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மூலயமா நமக்கு என்ன பயன் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு திட்டத்தில் தனித்தனியாக கிடைக்கிற பெனிஃபிட் வந்து மொத்தமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு மொத்தமாக கிடைக்கும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்துட்டோன்னா, இந்த நில அதிர்வு, அப்புறம் வந்து இந்த வளிமண்டல ஆராய்ச்சிலாம் நம்ம வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, புயல் வர்றதை வந்து முன்கூட்டியே நம்ம வந்து கணிக்க முடியும். ஸோ அது மாதிரி பூமி அதிர்வடைகிறத வந்து பூகம்பம் வர்றதையும் நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியும். ஸோ அப்போ பேரிடர் மேலாண்மைக்கும் பேரிடரை வந்து முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்து வந்து துருவப்பகுதியை வந்து ஆராய்ச்சி. ஸோ உலக அளவில் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ இமயமலை பகுதியாக இருக்கட்டும், ஆர்க்டிக் பகுதியாக இருக்கட்டும், அண்டார்டிக் பகுதியாக இருக்கட்டும், ஸோ அந்த துருவங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு ஒரு முக்கியம். ஸோ பூமியவே மொத்தமான ஒரு ஆராய்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட திட்ட மதிப்பு அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, நமக்கு 4797 கோடி வந்து இதுக்கு நிதி அப்படிங்கிறது வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான திட்டம். ஸோ பேரிடர் மேலாண்மை கொஷின் மெயின்ஸில் வரும்போது நம்ம இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பாக எழுதலாம். ஸோ இதையும் எழுதிட்டு இதுக்கு கீழே அந்த ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு ஒரு 5 பாக்ஸை சுற்றி, இப்போ பிருத்வி விக்யான் திட்டம் சென்டரில் போட்டு இதை சுற்றி ஒரு 5 பாக்ஸில் இந்த மீதி இருக்க 5 திட்டங்களை கவர் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பிரதமரோட விஸ்வகர்மா திட்டம். ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா, விஸ்வகர்மா அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு பிரிவினரை மட்டும் குறிக்கிறது கிடையாது, எல்லா கைவினைஞர்களையும் வந்து குறிக்கக்கூடியது. சரிங்களா. ஸோ இதோட பயனாளி யார் அப்படின்னா, எல்லா கைவினைஞர்கள். ஸோ பொற்கொள்ளராக இருக்கட்டும், மட்பாண்டம் செய்கிறவங்களா இருக்கட்டும், தச்சு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், சிற்பம் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு கிராமத்திலும் நிறைய சின்ன சின்ன வேலைகள், குடிசை தொழில் செய்கிறவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கிய ஒரு திட்டம் தான் அந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா, இந்த சிறு குறு நடுத்தர தொழில் அமைச்சகம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அமைச்சகத்துக்கு கீழே தான், MSME அமைச்சகத்துக்கு கீழே தான் இது வந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இதில் வந்து பயனாளிகள் வந்து பதிவு பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன தருவாங்க அப்படின்னா, விஸ்வகர்மா சான்றிதழையும் ஒரு அடையாள அட்டையும்
அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்துட்டோம்னா, அவங்களோட கைவினை தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகனா லோன் அமௌண்ட்டை கடன் வசதி அப்படிங்கிறது கிடைக்கும். அது எப்படி அப்படின்னா 5% வந்து அதாவது இந்த சலுகை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதத்தில் வந்து 5% வந்து டிஸ்கவுண்ட்டோட ஃபஸ்ட்டு தவணையாக நம்ம கடன் வாங்கும்போது 1,00,000 ரூபா வந்து அமௌண்ட் தருவாங்க. 2வது தவணையில் வாங்கும்போது 2,00,000 ரூபா வந்து நமக்கு கடன் உதவி கிடைக்கும். ஸோ பிணையமில்லா கடனாக வந்து இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு செக்யூரிட்டி ரீசனும் இதுக்கு வந்து தேவையில்லை. இந்த கடன் தொகைக்காக ஸோ இதுக்காக வந்து எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா 13,000 கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கடன் மட்டும்தான் தர்றாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அந்த கைவினை கலைஞர்களுக்கு வந்து திறன் பயிற்சியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆர்வத்தோட திறன் பயிற்சி வகுப்புகளுக்கு அவங்க வந்தாங்கன்னா ஊக்கத்தொகையாக வந்து அவங்களுக்கு 500 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நவீன கருவிகள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதை வாங்குறதுக்கு 15,000 ரூபா மானியமும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து சின்ன சின்ன தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பிரதமரோட சூரியோதயா யோஜனா. இது ரெண்டும் வந்து கொஞ்சம் சிம்பிளானது தான். இந்த சூரியோதயா யோஜனா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்தியாவை வந்து எரிசக்தி துறையில் வந்து தன்னிறைவு பெற செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் கோயில் திறப்பு விழா இருந்துச்சுல்ல. ஸோ அப்போ வந்துட்டு பிரதமர் வந்து அறிவித்த ஒரு திட்டம் தான் இந்த சூரியோதயா திட்டம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இது வந்து என்னென்னா எல்லா வீடுகள்லேயும் வந்து பார்த்துட்டோன்னா அந்த சன்லைட்டோட ரூப் டாப் வந்து போடுறது. ஸோ அது மூலயமா மின்சாரம் தயாரிப்புன்றது. சரிங்களா? ஸோ இதோட இலக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கோடி வீடுகள்லையாவது அந்த மேற்கூரை வந்து சூரிய ஒளி மின்சாரத்தை ரெடி பண்ணுற மாதிரி போடணும். ஸோ அந்த ரூப் டாப் அப்படிங்கிறது வந்து போடணும் அப்படின்னு வந்து இலக்காக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அந்த மாதிரி மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து ஒரு 7 லட்சம் வீடுகளுக்கு வந்து இதை பண்ணிட்டாங்க. ராமர் கோயில் வந்து திறப்புவிழா பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வந்து ஆல்ரெடி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து 1 கோடி வீடுகளில் வந்து அடையணும் அப்படிங்கிறது இதோட இலக்காக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எரிசக்தி துறையை பற்றி நமக்கு கொஷின் வரும்போது ஸோ இதை வந்து எழுத முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி கொஷின் வந்து நமக்கு வந்து இந்த புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க முடியாத வளங்கள் அந்த மாதிரி கேட்கும்போது ஸோ இந்தியா வந்து என்ன மாதிரியான புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி துறையில் எப்படி டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணுறோம், அந்த நிலக்கரியாக இருக்கட்டும், புதுப்பிக்க இயலாத வளங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஊழல் கண்ணோட்ட குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 2023 கால்குலேட் பண்ணதை தான் இப்போது நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 13 குறிகாட்டிகள், அதாவது 13 தரவுகளோட அடிப்படையில் இதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. மொத்தம் வந்து 100 மார்க்கு. சரிங்களா? ஸோ 0லேருந்து 100 மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100க்கு 100 மார்க் எடுத்துட்டால் அது வந்து ஊழலே இல்லாத நாடு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மார்க் வந்து குறைய நம்மளோட ரேங்க்கும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஸோ நம்ம மார்க் குறைஞ்சின்னா ரேங்க்கும் கம்மியாகல, அந்த மாதிரி தான். ஸோ இந்தியா வந்து இந்த ஊழல் கண்ணோட்ட குறியீடில் வந்து 93வது இடத்துல இருக்குது. மொத்தம் 180 நாடுகள் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதில் 93வது நாடாக வந்து நம்மளோட இந்தியா வந்து இருக்குது. மொத்தம் 39 மார்க் வந்து எடுத்திருக்கா. சரியா? 39 மார்க்கு. இதுக்கு முன்னாடி 2022 வந்து பார்த்துட்டோன்னா 40 மார்க்கு எடுத்திருந்துச்சு, 85வது இடத்துல இருந்துச்சு. ஸோ குறைவான ஊழல் கொண்ட நாடாக வந்து டென்மார்க் வந்து இருக்குது. நமக்கு வந்து ஊழலை பற்றின கொஷின்ஸ் வந்து மெயின்ஸ் வரும்போது இது வந்து ஒரு முக்கியமான பாக்ஸ் டேட்டாவாக நம்ம வந்து எழுத முடியும். ஸோ இந்த பாயிண்ட் எழுதி ஒரு பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்காகவே உங்களுக்கு ஒரு மார்க் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போயம் 3 எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது தான். எதுக்காக இந்த போயம் 3 எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா ஸோ ஜென்ரலாக இதோட மெயின் கான்செப்டே வந்து விண்வெளி குப்பைகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ விண்வெளி குப்பைகள்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா நாடுகளுமே வந்து நம்ம சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு மாதம் ஒன்று, வாரம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எல்லா நாடுகளும் சின்ன சின்ன சேட்டலைட்டை கூட லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது விண்வெளியில் வந்து நிறைய சேட்டலைட் வந்து
கழிவுகளாக வந்து தேங்கிடும். ஸோ இதில் வந்து நம்ம அதாவது ப்ரெசன்ட் ஒர்க்கிங்கில் இருக்க சேட்டலைட்டை தவிர மற்ற சேட்டலைட்ஸோ அதோட ஏஜ் முடிஞ்சு ஒர்க் ஆகாத சேட்டலைட்ஸும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அந்த சேட்டலைட்லாம் நம்ம என்ன பண்ணது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து விண்வெளி குப்பையாக வந்து அங்கே தேங்கிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த அது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, அந்த விண்வெளி குப்பைகள் சேர சேர அடுத்தடுத்த சேட்டலைட் லான்ச் பண்ணுறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து இடம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம சேட்டலைட்டுங்கிறது ஒரு இடத்துல இருக்காது இல்லையா, அது வந்து சுற்றிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது மற்ற சேட்டலைட் மேலே மோதி டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு தொடர் மோதலாக ஆகும். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கெஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th பாயிண்ட்டு கெஸ்லர் சிண்ட்ரோம். அதாவது ஒன்று மேலே மோதுச்சுன்னா அது அதோடு நிற்காது, அடுத்தடுத்து மோதல்கள் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ ஒரு பெரிய செயினே வந்துட்டு இது மூலயமா வந்துட்டு இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா, மற்ற எதிர்காலத்தில் கொண்டு வரக்கூடிய முக்கியமான ப்ராஜெக்டுகளை வந்து பண்ண முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த விண்வெளி குப்பைகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த போயம் 3 அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போயம் 3 அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பிஎஸ்எல்வி லான்ச்சிங் மிஷின் நமக்கு தெரியும்ல, போலார் சின்க்ரனைசேஷன் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பிஎஸ்எல்வியா. இந்த பிஎஸ்எல்விலே வந்துட்டு ஒரு காம்போனண்ட் மாதிரி, சரியா, போயம் 3 அப்படிங்கிறது. அப்போ பிஎஸ்எல்வி ஆர்பிட் எக்ஸ்பிரிமெண்டல் மாடியூல் 3. ஸோ 3rd டைம் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பிஎஸ்எல்வி C58ல் அந்த லான்ச் வெஹிக்கலை வந்து எக்ஸ்போசாட்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணோம். எப்போனா January 1, 2024. ஸோ அந்த எக்ஸ்போசாட்டை வந்து நம்ம எவ்வளோ தூரம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 650 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம நிலைநிறுத்தியிருக்கோம். ஓகேவா. ஸோ பிஎஸ்எல்வினாவே நமக்கு 4 ஸ்டேஜில் இருக்கும் அந்த லான்ச் வெஹிக்கல் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜ், அதாவது கீழேருந்து போகணும் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜும் வந்துட்டு நமக்கு எப்படின்னா எரிபொருள் நிரப்பியிருப்பாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எரிஞ்சிரு கீழே வந்துடும். மேலே இருக்க 4th ஸ்டேஜ் PS4 அப்படிங்கிற இந்த 4th ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்மளோட அந்த சேட்டலைட்லாம் வச்சு லான்ச் பண்ணுவோம். ஸோ அங்கே போய்ட்டு அது வந்து நிற்கும் நிலைநிறுத்துறதுக்காக. ஸோ இந்த PS4 அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து போயம் 3 வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சேட்டலைட்டில் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த காம்போனன்ட் வந்து அந்த இடத்துலே நிற்காமல் அதோட சுற்றுவட்ட பாதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பூமியோட வளிமண்டல பகுதிக்குள்ளே வர வச்சு அதை கீழே இறக்கி, அது வளிமண்டல பகுதியில் வந்தோன்னே அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி ஓஷனில் வந்து அதை விழ வைக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த காம்போனன்ட் வந்து மேலேயே தங்காமல் கீழே வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து விண்வெளி குப்பை அப்படிங்கிறது வந்து சேராது இல்லையா. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதை ஏன் வந்துட்டு நம்ம லியோவில் செய்கிறோம், அதாவது லோ எர்த் ஆர்பிட்டில் செய்கிறோன்னா, இந்த லோ எர்த் ஆர்பிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த பிஎஸ்எல்வியில் கொண்டு போகக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாமே இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் தான் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணுவோம். இந்த ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட நம்ம 36,000 கிலோமீட்டர் தொலைவில் மேலே லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்ம ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து ரொம்ப அதிகமான உயரம் அப்படிங்கும்போது அங்கே வந்து விண்வெளி குப்பைகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் தான் நமக்கு வந்து அதிகமான குப்பைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ப்ராஜெக்டை வந்து லியோலையே வந்துட்டு பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது மெயின் கான்செப்ட் வந்து விண்வெளி குப்பைகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான். இது வந்து கேட்கலாம். இது தவிர இந்த போயம் 3 தவிர வேறு என்ன முன்னெடுப்புகள் வந்து இஸ்ரோ வந்து பண்ணியிருக்கு விண்வெளி குப்பைகளை வந்து குறைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா, ப்ராஜெக்ட் நேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, விண்வெளி குப்பைகளோட ஆபத்தை வந்து கம்மி பண்ணுறது. ஸோ அது எதெல்லாம் வந்துட்டு என்னென்ன சேட்டலைட்லாம் வந்துட்டு அதோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட ஆபத்துக்களை வந்து குறைக்கிறது. இப்போ இதை வந்து பார்த்துட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்க குப்பைகள்னால தான் வந்துட்டு ஆபத்துக்கள் வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2030 பார்த்துட்டோன்னா இந்த விண்வெளி குப்பைகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 60,000க்கு மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த விண்வெளி குப்பைகளை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இஸ்ரோ சம்மந்தமான கொஷின்ஸ் வரும்போது இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தவிர மேனஸ்டு ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தோட முன்னெடுப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதோட ஒர்க் என்ன, இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டோன்னா, அந்த மேலே இருக்க சேட்டலைட்டில் ஏதாவது எரிபொருள் தீர்ந்து போச்சு அப்படின்னா அதை வந்து ஃபில் பண்ணுறது, முக்கியமாக சொல்லப்போனால் அதோட ஆயுட்காலத்தை வந்து நீட்டிக்கிறது. ஸோ எந்த ஒரு சேட்டலைட் வந்து ஆயுட்காலம் இல்லாமல் இருக்கோ அதுதான் நமக்கு குப்பையாக மாறுது இல்லையா. அப்போ அதோட செயல்பாட்டை வந்து நீட்டிக்கிறது மூலயமா விண்வெளி குப்பைகளோட ஆயுட்காலத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியும். ஸோ அதுதான் வந்து மேனஸ்டு ஸ்பேஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த 3 ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் நேத்ரா, மேனஸ்டு ஸ்பேஸ், அப்புறம் போயம் 3, இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து விண்வெளி குப்பைகளோட ரிலேட்டடானது. நமக்கு கொஷின் வந்து டைரெக்டாக இந்த திட்டம் பற்றியும் கேட்கலாம், இல்லை ஜென்ரலாக விண்வெளி குப்பைகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஜென்ரலாக கேட்கலாம். ஸோ நமக்கு ஜென்ரலாக கேட்கும்போது அதனால் என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதை குறைக்கிறதுக்கு நம்ம இந்தியா என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நேம்லாம் மென்ஷன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மெயின்ஸுக்கு உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அடுத்த வீடியோவில் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.